ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது டாப் 10 ரிவர்ஸ் இன் இந்தியா. இதை நதிகளுடைய நீளத்தை வச்சு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம மொதல் 5 ரிவரை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இண்டஸ் ரிவர். தமிழில் சிந்து நதின்னு சொல்லுவாங்க. இண்டஸ் இந்த பேரை கேட்டவுடனே உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஞாபகம் வந்து இருக்கும். சிந்து சமவெளி. இண்டஸ் ரிவர் பேங்க்கில் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிச்சது. சிந்து நதிக்கரையில் தான் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த 2 பெரிய நகரங்களும் இருந்துச்சு. இதோடைய மொத்த நீளம் 3180 கிலோமீட்டர். இது சைனாவில் ஜாங்கி ஜாங்போ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. இது மொத்தம் 3 கண்ட்ரியில் ஃப்ளோ ஆகுது. சைனா, இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான். சைனா, இந்தியா இந்த 2 நாட்டை விட பாகிஸ்தானில் தான் இது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுது. இந்தியாவில் இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்புறம் பஞ்சாப் இந்த 2 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி போகுது. கடைசியாக பாகிஸ்தானில் அரேபியன் சீல கலந்துருது. செகண்ட், பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். அதோட மீனிங் என்னென்னா பிரம்மனுடைய பையன் அப்படிங்கிறது தான். இந்தியாவில் பொதுவாக நதிகளுக்கு பெண்கள் பேர் தான் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனா, இந்தியா, அப்புறம் பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரியில் இது ஃப்ளோ ஆகுது. இது உருவாகிறது பகிர்நாத் கிளாஷியர் ஹிமாலயாஸில். கிளாஷியர் அப்படின்னா பனிப்பாறை அப்படின்னு அர்த்தம். இது இந்தியாவில் அசாம் அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் இந்த 2 ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகுது. வேர்ல்டு லெவலில் இது 15வது நீளமான நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைனா, இந்தியா இந்த 2 நாட்டையும் கடந்து பங்களாதேஷில் பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துருது. மூணாவது, கங்கா. இது இந்தியாவுடைய ஜீவநதி, இந்துக்களுடைய புனித நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது மொத்தம் இந்தியாவில் 5 ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகுது. உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் அப்புறம் வெஸ்ட் பெங்கால். இந்த 5 ஸ்டேட்டில் இருக்க மக்களும் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் கங்கையை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. இதோடைய மொத்த நீளம் 2525 கிலோமீட்டர். இது 2 கண்ட்ரியில் ஃப்ளோ ஆகுது, இந்தியா அப்புறம் பங்களாதேஷ். இது உருவாகிற இடம் கங்கோத்ரி கிளாஷியர், சாண்டோபத் கிளாஷியர், அப்புறம் நந்தாதேவி, திரிசூல், நந்தகோட் இந்த சிகரங்கள்லாம் இருக்க பனியெல்லாம் உருகி தனியாக வர்றது தான் கங்கா. இது ஆரம்பிக்கிறது உத்தரகண்டில். இது கிராஸ் பண்ணுற முக்கியமான சிட்டிஸ் என்னென்னா ரிஷிகேஷ், ஹரித்வார், கான்பூர், வாரணாசி, பாட்னா அப்புறம் கொல்கத்தா. இந்த முக்கியமான சிட்டிஸ்லாம் கடந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இது 2 நதியாக பிரியுது. ஒன்று ஹூக்லி, அப்புறம் இன்னொன்று பத்மா. ஹூக்லி வெஸ்ட் பெங்காலில் நிறைய கிளை நதியாக பிரிஞ்சு சாகர் ஐஸ்லாண்டுக்கிட்ட கடலில் கலந்துருது பே ஆஃப் பெங்காலில். பத்மா பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரு ஆகி அங்கே மேகனா ரிவர் கூட சேர்ந்து பே ஆஃப் பெங்காலில் கலந்துருது. 4வது பெரிய நதி கோதாவரி. இது இந்தியாவிலே ஆரம்பித்து இந்தியாவிலே முடிஞ்சிருது. இதோடைய மொத்த நீளம் 1425 கிலோமீட்டர். இது எந்தெந்த ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகுதுன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஆந்திரா, தெலுங்கானா அப்புறம் பாண்டிச்சேரியில் யானம் அப்படிங்கிற இடத்துலையும் இது இருக்குது. இது உருவாகிற இடம் பிரம்மகிரி மவுண்டெயின் மகாராஷ்டிராவில். இது தெலுங்கானா அப்புறம் ஆந்திர பிரதேஷ் இந்த 2 ஸ்டேட்டில் தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுது. இது கடைசியாக ஆந்திராவில் பே ஆஃப் பெங்காலில் கலந்துருது. 5வது பெரிய நதி யமுனா. இதுக்கு ஜமுனா அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இதோடைய மொத்த நீளம் 1376 கிலோமீட்டர். இது இந்தியாவிலே ஆரம்பித்து இந்தியாவிலே முடிகிற ஒரு நதி. இது எந்தெந்த முக்கியமான ஸ்டேட்ஸில் ஃப்ளோ ஆகுதுன்னா உத்தரகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, டெல்லி இந்த ஸ்டேட்லாம் ஃப்ளோ ஆகுது. இது ஆரம்பிக்கிற இடம் யமுனோத்ரி கிளாஷியர் பந்தர்பூஜ் பீக்ஸ் உத்தரகண்டில் இருக்குது. இது கிராஸ் பண்ணுற முக்கியமான சிட்டிஸ் யமுனா நகர், டெல்லி, மதுரா, ஆக்ரா அப்புறம் அலகாபாத். 57 மில்லியன் மக்கள் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் யமுனை நதியை தான் நம்பியிருக்காங்க. உலக அதிசயத்தில் ஒன்றான தாஜ்மஹால் யமுனை நதிக்கரையில் தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எந்த கடல்லையும் போய் டைரெக்டாக கலக்கலை. திரிவேணி சங்கம் அப்படிங்கிற இடத்துல அலகாபாத்தில் கங்கை கூட மிக்ஸ் ஆகிடுது. அடுத்த 5 நதியை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பற்றி பேசலான்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.